கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இதற்கு முன்பாக ஊழியங்கள் தவறாக இருந்தால் அதனால் உண்டாகும் தண்டனையை குறித்து சொல்லியிருந்தேன். இப்போது ஊழியத்தினுடைய தெய்வீக தன்மை, ஊழியம் என்கிறது ஒரு தெய்வீக தன்மை உள்ளது. அது தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அறிவிக்க நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தன்னுடைய நிருபத்தில் அது அழகாக எழுதியிருக்கிறார். கலாத்தியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், அதனுடைய 11-12 வசனங்கள். கலாத்தியர் 1:11-12 வசனங்கள். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படியானதல்ல வென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தெரிவித்த இந்த சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். 12வது வசனத்தில் அவர் அழகாய் சொல்லுகிறார், நான் அதை ஒரு மனுஷனிடத்தில் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, கிறிஸ்து இயேசுவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இப்போ சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற பவுல் சொல்லுகிறார், நான் மனுஷனால் அது பெற்றதும் இல்லை, மனுஷனிடத்தில் கற்றதும் இல்லை, கிறிஸ்துவே அது எனக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கு ரொம்ப வேதனையான அனுபவங்கள் ரொம்ப நாம் பார்க்கிற பொழுது வேதனையாக இருக்கிறது. அநேகர் ஊழியம் என்கிற பேரில் எதையோ செய்கிறத பார்க்கிறேன். அந்த ஊழியம் செய்கிறவர்கள் அதனுடைய தெய்வீக தன்மையை அறிந்திருக்கணும். அது விளையாட்டல்ல, அது வேடிக்கை அல்ல. கடவுள் ஸ்தாபித்த 2 ஸ்தாபனங்கள், ஒன்று குடும்பம், இன்னொன்று சபை. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது அங்கே என்ன எழுதியிருக்கு பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். எபேசியர் 4:13. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை போதகராகவும் ஏற்படுத்தினார். அவர் சிலரை, தேவன் சிலரை அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகராக, போதகராக, மேய்ப்பராக ஏற்படுத்தினார். அவர் ஏற்படுத்தினார். ஆண்டவர் ஊழியங்களை ஏற்படுத்தினார். அது தேவனால் கொடுக்கப்பட்ட வேலை. அதான் பவுல் சொல்லுகிறார், ஒரு மனிதனிடத்தில் பெற்றதும் இல்லை, மனிதனிடத்திலிருந்து கற்றதும் இல்லை, கிறிஸ்துவை எனக்கு அதை வெளிப்படுத்தினார். ஊழியத்தில் இருக்கிற தெய்வீக தன்மையை நாம் தெரிந்து கொள்ளணும். எபிரேயருக்கு நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவரும் இந்த கனமான ஊழியத்திலே தானா ஏற்படுவதில்லை. ஆரோனை போல அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர், அவனுடைய ஆழ்ந்த காரியங்களை நம்ம படிக்கணும், ஆழ்ந்து படிக்கணும். ஆரோனை தேவன் எப்படி அழைத்தார், ஆரோன் எப்படி ஒரு ஊழியக்காரனானார். அதுக்கு நம்ம பழைய ஏற்பாடுல யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தில எல்லாம் படித்து பார்க்கும்போது, ஆரோன் தானாக உருவாகவில்லை. கடவுளுடைய கட்டளையின்படி, மோசஸ் அந்த முறைமையின்படி ஆரோனை ஊழியக்காரனாக ஆயத்தப்படுத்தினார். ஆரோனுக்கு அந்த அழைப்பு தேவனால் கொடுக்கப்பட்டது. அப்போ ஆரோனை போல அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் அந்த ஊழியத்தை செய்ய முடியும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, சகோதரரே,
உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்தும்படி ஜாக்கிரதையாயிருங்க. ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார், என்னை எந்த ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல், எங்களால் ஏதாகிலும் ஆகுமென்றோ அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. இந்த ஊழியத்துக்கான தகுதி தேவனால் கொடுக்கப்பட்டது. தேவன் நம்மை அழைத்தார், தேவன் நம்மை தகுதிப்படுத்தினார், தேவனே நம்மை ஆக்கி வைத்திருக்கிறார். அது ஒரு மனுஷனிடத்திலிருந்து உருவானது அல்ல. அதனுடைய தெய்வீக தன்மையை அறிந்து அந்த ஊழியத்தை நாம் செய்யணும். தெய்வ பக்தியோட வேத வசனத்தின் அடிப்படையில் ஊழியங்களை செய்யுங்க. தவறாய் செய்தால் தண்டிக்கப்படுவோம் என்றதை இதுக்கு முன்பாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரையும் குறை சொல்வதற்கோ புண்படுத்துவதற்கோ அல்ல. இந்த சத்தியங்கள் எல்லாரும் அறிந்திருக்கணும். அவ்வளவு தூரம் எல்லாரும் வேதத்தை கற்றுக்கொள்ளாததுனால நான் இதை உங்களுக்கு வீடியோவாக போடுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.